ஆ இன்னைக்கு ஒரே டயர்டா இருக்குங்க. என்ன ரீசனுன்னு சொல்றேன் கண்டிப்பா. இந்த ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவும் வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒருத்தவங்களையும் மீட் பண்ண தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதில வந்து ஒரு கஸ்டமர் பத்தி நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸஸோட என்ரோல்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னென்ன கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி கிளாஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கு, அண்ட் தென் எம்ப்ராய்டரி, மெஹந்தி, மேக்கப், அப்புறம் வந்துட்டு டெய்லரிங் கிளாஸஸ். இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து நான் பர்சனலி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். போத் ஆஃப்லைன், ஆன்லைன் ரெண்டுலையுமே வந்து நம்மளோட கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யாராச்சும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராச்சும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன அப்படின்றத இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் நான் டிசைன் பண்ணது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இன் பிட்வீன் இந்த வீக்கில் வந்து ஒரு எமர்ஜென்சியாக வந்து ப்ளவுஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ தட் நான் அதை ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஆல்ட்ரேஷனுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அந்த கஸ்டமர் வந்துட்டு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பிளெயினான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். ஓகேங்களா, ரொம்ப பெரிய டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பட் நான் அதில் வந்து என்ன அவங்க ஆல்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் எனக்கு வந்து ஒரு டிசைன் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து குட்டாக குவாலிட்டியாக வந்து கொடுக்கணும், கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்போவுமே கொடுப்பேன். ஸோ அதில் வந்து அந்த கஸ்டமருக்கு ஸ்டாட்டிஸ்ஃபைனா அது அவங்களுக்கு வந்து ஓகேவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சேஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் தான் வந்து இந்த நாட். ஓகேங்களா, ஸோ இந்த நாட் வந்து நான் கோல்டன் கலரில் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஏன்னா இந்த கிளாத்துக்கு வந்து அதாவது இந்த கலருக்கும் இந்த கிளாத்துக்குமே கோல்டன் கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், நல்லா ஹைலைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த ரோப்புக்கு பதிலாக நான் வந்து கோல்டன் கலர் அதுக்குன்னே வந்து விற்கிறாங்க இல்லையா, மேக்ஸிமம் தெரியும் டெய்லர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே. ஸோ அந்த லேஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த இது வந்து நான் கொடுத்துருந்தேன். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது அது பார்க்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ளவுஸோட பிக்சர் வந்து நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ளவுஸு. ஸோ அதில் வந்து இதை சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். ஆக்சுவலி சொல்ல போனால் இதுக்கு வந்து கிளாத் வந்து இல்லை. ஓகேங்களா, ஸோ நான் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது வந்து ஜாயின் பண்ணி இதை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஓகே ஆகிடுச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அளவுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த அளவு ப்ளவுஸுமே இந்த நான் ரெடி பண்ணது ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. கரெக்டாக எல்லாமே அந்த ப்ளவுஸில் எப்படி இருக்கும் நான் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக அவங்க வந்து நெக்ஸ்ட் டே வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே கிடையாது, அன்றைக்கி ஈவினிங்கே வந்தாங்க. ஸோ ஈவினிங்கே வந்துட்டு இல்லைங்க இது வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, எனக்கு வந்து ஷர்ட் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இந்த குளிர்லேயே குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. என்னங்க சொல்கிறீங்க, ஷர்ட் மாதிரி இருக்கா, அதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக நான் இது வரைக்கும் யாருக்குமே ப்ளவுஸே வந்து கொடுத்தது கிடையாது. ஸோ தட் அவங்க வந்து சொல்லவும் எனக்கு புரியல, எப்படிங்க நீங்கள் வந்து ஷர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மோசமானவும் நான் ஒர்க் இது வரைக்குமே பண்ணதே கிடையாது, இனிமேல் நான் பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து நான் இந்த ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக நான் இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தட் அந்த அளவுக்கு மோசமாகவும் நான் கொடுக்க மாட்டேன். ஐம் ஷூர் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நம்மளோட ப்ராடக்ட் வந்து எப்போவுமே குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்ட்டு. நான் அதில் எந்த ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட ஃபீட்பேக் வர்ற வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் உள்ளுக்குள்ள. ஓகே, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட ஃபீட்பேக்காக வெயிட் பண்ணுவேன். நானாக போய் கேட்க மாட்டேன். பட் ஆனால் அவங்களாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. ஓகேங்களா, சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா மற்றவங்க மூலியமாக வந்து எனக்கு கண்டிப்பாக ரிவ்யூ கிடச்சிடும். நான் லாஸ்ட்டாக 2 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அது கூட வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் கிடச்சிது. ஸோ தட் அதுவும் வந்து ஸோ அந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்தளவுக்கு நான் மோசமாலாம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட. ஸோ இல்லைங்க ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா நான் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறமும் இல்லை இன்னமும் லூஸாக தான் இருக்குது, கண்டிப்பாக நான் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகும்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, சம் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ தட் நம்ம அதை பார்த்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், ஆல்டர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமரும் வந்து டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ். ஓகேங்களா, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம வந்து சோர்ந்து போக தேவையில்லை. ஆக்சுவலி இவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னமும் வந்து அதில் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. ஓகே, என்ன மிஸ்டேக்காக இருக்கும், நம்ம தான் கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சு கொடுத்துருக்கோமே, ஸ்டில் வந்துட்டு அதில் மிஸ்டேக் இருக்குது. அவங்க வந்து ரெண்டுமே வந்து நாங்கள் ஃபிட் செக் பண்ணி பார்த்தோம்.
ஸோ ஃபிட் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக அவங்க கொடுத்த அளவு வச்சு பார்க்கும்போது பெர்ஃபெக்டாக இருக்குது. இதுவே அவங்க போடும்போது அவங்களுக்கு வந்து சம் ஏதோ எரர்ஸ் வந்து காமிக்குது, சம் இஷ்யூஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் என்னால் அந்த எந்த டிஃப்ரென்ஸும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸ்டில் வந்து இல்லை எனக்கு இது சரியில்லை, எனக்கு அது சரியில்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி ஓகே, நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும்போது அவங்களுக்கே வந்து அது கரெக்டாக இல்லை அப்படின்றத பற்றி நான் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பார்ட்டுமே ஆக்சுவலி நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு வந்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் வந்து நம்ம கட்டு வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கட்டிங்லேயும் வந்து நான் ஒரு மெஷர்மெண்ட் வந்து எடுத்து பார்க்குறேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு வந்து தெரியல. ஸோ தட் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபிட் செக் பார்த்துட்டு அவங்க வந்து சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, ஸோ இதை வந்து எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்க, ஓகே டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்வீட்டாக சொன்னாங்க. ஓகே, நானும் அவங்களுக்கு சொன்னேன், இல்லைங்க எனக்கு வந்து நீங்கள் கொடுத்த ப்ளவுஸ் மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், அதில் எந்த சேஞ்சஸும் எனக்கு வந்து தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து அதில் சேஞ்சஸ் இருக்குது, நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து நான் அதை வாங்கி அவங்க என்னென்ன, அதாவது அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸை விட்டுட்டு அவங்களோட ஃபிட் செக் பார்த்ததில் என்னென்ன எரர்ஸ் வந்து அவங்க சொன்னாங்களோ அதை வந்து நான் இன்றைக்கி ரெக்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் தென் ஃபைனல் நான் அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட போகிறேன். ஸோ கூப்பிட்டுட்டு அண்ட் தென் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி எனக்கு வந்து ஆல்ட்ரேஷன் வந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நான் எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எப்படியெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ சூப்பராக இருக்குது, என்னோடய ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்றதும் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுறோம். நல்லா இருக்கிறத எந்த அளவுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோமோ, ஸோ நல்லா இல்லாததையும், அதாவது நல்லா இல்லாதது எனக்கு நல்லா இருக்குது, என்னோடய ப்ராடக்ட் மேலே எனக்கு எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோப் இருக்குது. பட் ஸ்டில் அது வந்து கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அதையும் வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுலையும் ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் நான் இந்த சேஞ்சஸ் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக சொல்லவே கிடையாது. இந்த மாதிரி நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம். ஒருத்தவங்களுக்கும் ஒரு செப்பரேட் ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் பில்ட் பண்ணுறவங்க ஆல்ரெடி பில்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இனிமே நியூவாக நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க, அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வரும்போது நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ்லேயும் நம்ம நிறைய விஷயம் வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரி பண்ணிவிட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு, இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களோட சண்டைக்கு போகவும் தேவையில்லை. நம்ம சைடு இருக்கிற ப்ளஸ்ஸை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறது மற்றவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிறது நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம். ஓகேவா? அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணி அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறத விட அந்த டைமில் ஓகே என்ன மிஸ்டேக் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிறது, அவங்களுக்கு என்ன கரெக்டாக இல்லை அப்படின்றத வந்து பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறது தான் ஒரு ப்ரொஃபஷ்னலோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டும் நீங்கள் ஆகாமல் அதில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மிஸ்டேக்கை ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.